இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய வேதங்கள் எல்லாம் வீதிக்கு வரவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு தொடங்குகிறேன். கல்லியா ஏரியின் அக்கறை என மத்தேயு குறிப்பிடுவது பிற இனத்தார் வாழ்ந்த பகுதி. அவர்கள் இஸ்ரேல் இனத்தாரிடமிருந்து வேறுபட்டவர்கள். எனவே இரு குழுவினருக்கும் இடையே தொடர்புகள் இருக்கவில்லை. பிற இனத்தார் தூய்மையற்றவர்கள் என்றும் தீட்டுப்பட்டவர்கள் என்றும் கருதப்பட்டனர். மேலும் அப்பகுதியில் கல்லறைகள் இருந்தன எனவும் மத்தேயு கூறுகிறார். கல்லறை என்பதும் தீட்டு நிறைந்த இடமே. அங்கே தீய ஆவிகள் குடிகொண்டிருந்ததாக மக்கள் நம்பினார்கள். பன்றிகளும், நம்ம சொல்லக்கூடிய பன்றிகளும் தூய்மையற்ற மிருகங்களாக கருதப்பட்டன. எனவே இயேசு சென்ற அக்கறை உண்மையிலேயே இஸ்ரேலர் யாரும் செல்லக்கூடாத பகுதிதான். கல்லறை பகுதியிலிருந்து வந்த பேய் பிடித்த மனிதர் இருவரும் இயேசு யார் என அடையாளம் கண்டு கொள்கின்றனர். அவர்கள் இயேசுவை நோக்கி, இறைமகனே, இங்கு உமக்கு என்ன வேலை என கேட்கின்றார்கள். மனிதர்கள் இயேசு யார் என அடையாளம் காண இயலாமல் இருக்கும்போது ஆவிகள் மட்டும் இயேசுவின் உண்மையான பண்பை, அதாவது இறைமகன் என்ற பண்பை தெரிந்து கொள்வதாக நற்செய்தியிலே பல குறிப்புகள் எல்லாம் உண்டு. ஆனால் இயேசு தீ ஆவிகளை தம் அதிகாரத்தால் துரத்தி விடுகிறார். அவை தூய்மையற்ற பன்றி கூட்டத்திற்குள் தங்களை அனுப்பும்படி கேட்க இயேசு, போங்கள் என்னும் ஒற்றை வார்த்தையால் அவற்றை துரத்தி விடுகிறார். அவ்வாறு தீய சக்திகளை இயேசு முறியடிக்கிறார். இயேசு தொடங்கிய கடவுளாட்சியை அல்லது இறையாட்சியை முறியடிக்க தீய சக்திகள் முயன்றாலும் அவை தோல்வியைத்தான் தழுவும். இயேசுவை கடவுளின் மகன் என ஏற்று நம்பிக்கையோடு வாழ்கின்ற மக்கள் தீய சக்திகளை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. இறுதி வெற்றி நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் கடவுளையும் அவர் அனுப்பிய தம் திருமகன் இயேசுவையும் நம்பிக்கையோடு ஏற்று வாழ்ந்திட அழைக்கப்படுகிறோம். பேய் பிடித்தவரிடமிருந்து பேய்களை இயேசு துரத்திவிட்ட செய்தியை கேட்ட அக்கறை மக்கள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இஸ்ரேல் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்த இயேசு பிற இன மக்கள் வாழ்ந்த பகுதியில் அதிகமாக பணி செய்யவில்லை என மத்தேயு குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க இயேசு தம் சீடரை அனுப்பினார். இயேசுவின் வல்லமையில் நாம் நம்பிக்கை கொண்டால் தீய சக்திகள் நமக்கு ஒருபோதும் தீங்கிழைக்காது, தீங்கிழைக்க முடியாது. நம்மளே பல பேரும் இன்னைக்கு இருளை கண்டா பயம், ஒரு கருப்பை கண்டா பயம், அல்லது ஏதோ ஒரு பிம்பத்தை கண்டால் பயம், சத்தத்தை கேட்டால் பயம், இரைச்சலை கேட்டால் பயம். அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோம்னா, அதெல்லாம் பேய், அதெல்லாம் பண்ணி கொடுத்து போக வேண்டியது, அதெல்லாம் கெட்டது என்று நாம் நினைத்து பயப்படுகிறோம். கடவுளை நம்புகின்றவர்களுக்கு இந்த பயம் ஏன், இந்த அச்சம் ஏன்? ஒரு தீய சக்தியை நம்மை அணுக முடியாது. இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? நியாயமான கேள்வி, இன்று பரவலாக கேட்கப்படுகிற கேள்வி. கெட்டவங்கள நிறைய பேர் இருக்கும்போது ஒரு நல்ல வந்தான்னா, உங்க என்னையா சோழி போவோம் அப்படின்னு சொல்றான். நாங்கள் எப்படி இருந்துட்டு போறோம், உங்களுக்கு என்ன, சும்மா பத்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றான். ஆமாம், இறைமகனுக்கு பேய்களோடு என்ன வேலை?
கடவுளுக்கு கல்லறையில் என்ன வேலை? பாவமும் பாவ செயல்களும் நடைபெறுகிற இடத்துல பக்தனுக்கு என்ன வேலை? அநீதியும் அவமானமும் மலிந்த இடத்தில் ஆண்டவனின் அடியானுக்கு என்ன வேலை? மனிதமும் மனிதாபிமானம் சிதைக்கப்படுகிற இடத்திலே மதத்திற்கு என்ன வேலை? கொள்ளையும் கொலையும் குவியும் இடத்திலே கோயில் தெய்வத்திற்கு என்ன வேலை? ஏழ்மையும் வறுமையும் வளர்த்து உருவாக்கப்படுகிற இடத்திலே வானக இறைவனை வழிபடும் மக்களுக்கின்ற என்ன வேலை? நியாயமான கேள்வி, இன்று பரவலாக கேட்கப்படுகிற கேள்வி. இறைவன் விண்ணகத்தில் இருக்க வேண்டியதுதானே? ஆண்டவன் ஆலயத்தில் இருக்க வேண்டியதுதானே? ஆயர்கள் ஆட்டுப்பட்டியோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமல்லவா? நல்லவர்கள் 4 சுவர்களுக்குள் அடங்கிவிட வேண்டியதுதானே? திருச்சபை திருவடி சாதங்களோடு நின்றுவிட வேண்டியதுதானே? வழிபாடு, தேர், திருவிழா, அர்ச்சனை, ஆராதனை இவற்றோடு முடித்துக் கொள்ள வேண்டுமல்லவா? இதுவும் நியாயமான கேள்விதானோ? இன்று எழுப்புகிற இத்தகைய கேள்விகளுக்கும் சறுக்கல்களுக்கும் சவாலாக இயேசு செயல்பட்டதை பார்க்கிறோம். தெய்வம் பேயை சந்திக்கிறது, கடவுள் கல்லறையை நெருங்குகிறார், புனிதர் பாவியை அரவணைக்கிறார். அநீதியை அசிங்கத்தை அப்புறப்படுத்த காலம் நேரம் இடம் பார்க்க அவசியமில்லை, தேவையில்லை. ஒதுங்கி ஒடுங்கி அடங்கி போக அவசியமில்லை. வேதம் வீதிக்கு வர வேண்டும், தெய்வம் தெருவுக்கு வர வேண்டும். எங்கெல்லாம் இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கெல்லாம் பற்றி படர்ந்து களையெடுக்கை செய்ய வேண்டும், சுடர் வெட்டி எரிய வேண்டும். எல்லோர் வாழ்விலும் வசந்தம் வீசிட நல்லவர்கள் நாம் ஒதுங்காமல் ஓரங்காட்டப்படாமல் உட்புகுந்து செயல்பட வலு வேண்டுவோம். தெய்வமே, ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உமது இதயத்தில் இருந்த பரிவை மென்மையை எங்களுக்கும் தந்தருளும். இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் எங்கள் உதவியும் பாசமும் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அவற்றை வழங்க எங்களுக்கு வலுப்படுத்தியருளும். இன்றைய நாள் முழுவதும் யாரையும் குறைவுறாமல் இருக்கவும், தேவைப்படுவோரை பாராட்டவும் அருள்தாரும். நோயினால் அவதியுறுகின்ற மக்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். சில குழந்தைகள் மிகவும் வேதனைப்பட்டு இதய நோயினால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு மருத்துவருடைய உதவியினாலே நீரே பெரிய மருத்துவராக தலைமையேற்று அந்த குழந்தைகளை நலப்படுத்தும், குணமாக்கி அந்த குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நம்பிக்கையை மகிழ்ச்சியை வளப்படுத்தும். ஆண்டவரே, ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
கைப்பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே.
நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழுவேன். அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய்மரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய்மரியே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.